பாருங்கள், இதுதான் வில்லேஜுன்றது. ஆமாம், கருவேப்பிலை செடி, கனகாம்பரம், பூக்கள், இந்த பூ, ரெட் கலர் பூ, இப்படி எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பூரா விதவிதமான பூக்கள், டேபிள் ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா கனகாம்பரம், பூரா கனகாம்பரம் பூவாக இருக்குது. இங்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சீத்தாப்பழம் மரம். ஆமாம், சீத்தாப்பழம் தெரியுதா? சீத்தாப்பழம் பாருங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை செடி. இதுதான் வந்து கிராமத்து வாழ்க்கைன்றது. இயற்கையோடு சேர்ந்து சுற்றுச்சூழல் பற்றாக்கரைக்கு இங்கே இருக்கும் பாருங்கள். தொட்டா சினிங்கி செடி, தொட்ட உடனே சினுங்க. இதுக்கு பேர் தான் தொட்டா சினிங்கி. அப்படியே பாருங்கள், அப்படியே அந்த இலைகள் பூரா டக்கு டக்கு டக்குன்னு பட்டு போயிடும் பாருங்க. அதுக்கு பேர் தான் தொட்டா சினிங்கின்னு சொல்கிறது. நம்ம தொட்ட உடனே இலை வந்து அப்படியே பட்டு போயிடும் பார்த்துங்க. உதாரணத்துக்கு இதை பாருங்கள். ஆமாம், தொட்டோன்னு பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சுருங்கிடும் பாருங்க. இதுக்கு பேர் தான் தொட்டா சினிங்கி செடி. இப்படி நிறையா இயற்கையோடு சேர்ந்து வாழணுன்னா நீங்கள் கிராமத்துக்கு தான் ஆளணும். அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஊர் சுற்றுறதுக்கு இப்படி கிராமம் பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மாதுளம்பழம். ஆமாம், மாதுளம்பழம் வேறு பிஞ்சு விட்டுருக்கு. இணைய பெருசாக வளரும். இந்த மாதிரி இயற்கையோட வாழ்கிறது தான் பார்த்துக்குங்க நம்மளோட தமிழர்கள் கலாச்சாரம். இது போக இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், சிலம்பத்தில் வாங்கின கப்பு. ஆமாம், எங்கள் கடை சேத்தானோடது. நான் கொண்டு சின்ன சின்ன போட்டிகள் அடித்த அந்த கப்ஸு எல்லாமே இங்கே லைனாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள். ஆமாம், எனக்கு பூரா ஒவ்வொரு போட்டியிலையும் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்டு ப்ரைஸு, பேடு எல்லாமே ஒவ்வொன்றையும் ஒரு அவங்க டீமு போய் சிலம்பத்தில் ஜெயிச்சு வாங்குகிற கப்பு எல்லாமே பாருங்கள். ஒரு எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள். நம்மளும் சிட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். இது எந்தெந்த மாதுளை செடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே. ஆமாம், அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பூரா இயற்கை காற்று தான். பூரா ஆடி மாதம் அதுவுமா காற்று அடி பொழந்து தள்ளிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இதுதான் நம்ம ஊர் பார்த்துக்குங்க. இங்கேருந்து கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வெயில் நல்லா அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குற்றாலம் மலையே தெரியும். இப்போ வந்து சரியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பூரா வீடுகளாக இப்போ முதல் சின்ன சின்ன வீடாக இருக்குது கிராமத்தில். இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு மாடி எடுத்து மாடி மட்டும் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டமில் வேறு இருக்கும். ஆமாம், காத்தாடி வேறு சுற்றிட்டுருக்கு. அது வேறு இப்போ இந்த பக்கம் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால நாகர்கோட்டிலேருந்து அப்படியே இவ்வளோ தூரம் தென்காசி வரைக்கும் இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க.